நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த குரோமோசோமில் உள்ளே வந்து இருக்கிறது டிஎன்ஏ, புரியுங்களா? ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்ப்போம். டிஎன்ஏங்கிறது இஸ் அ ஹெரிடிட்டரி மெட்டீரியல் as it contain the genetic material, அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஎன்ஏங்கிறது என்னென்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம், மரபு தகவல்கள். அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு என்ன தகவல்கள் போகுது கொண்டு போகிறது அப்படிங்கிறது. த கேரக்டர்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் அதில் இருக்குது, எதில், இந்த டிஎன்ஏவில். ஸோ அது வந்து என்னென்னா ஹெரிடிட்டரி மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎன்ஏவை. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூவன்ட் ஆஃப் ஏ குரோமோசோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோமில் ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மாடல் ஆஃப் டிஎன்ஏ இஸ் அ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா மொரோவர் எல்லாமே அக்செப்ட் பண்ண மாடல் எதுனா இந்த டிஎன்ஏ மாடல் வந்து வாட்சன் அண்ட் கிரிக். அதாவது ஃபுல் நேம் என்னது, ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக். ஷார்ட்டாக வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்கள வாட்சன் அண்டு கிரிக்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், புரியுங்களா, அதுதான் வந்து இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணி டிஎன்ஏ வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ப்ரப்போஸ்டு த 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏனுடைய முப்பரிமாண அமைப்பை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, புரியுங்களா? ஸோ அதனால் வந்து இதை அக்செப்ட் பண்ணியாச்சு எல்லாமே. டிஎன்ஏ 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இது எது பேசிஸ், இதுக்கு இவங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு எது பேசிஸாக இருந்திருக்குது அப்படின்னா, அந்த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்டைன்ட் பை ரோஸ்லேண்ட், ஃப்ராங்க்லின் அண்டு மௌரிஸ் வில்கின்ஸ். ஒரு 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாட்சன் கிரிக்கு அவங்களுக்கு முன்னாடியே இந்த டிஎன்ஏ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ரேவை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே ஸ்டடீஸ் வந்து ஒரு பேசிக்காக வந்து இவங்களுக்கு யூஸாக இருந்திருக்குது. ஸோ அது மூலமாக தான் இவங்க இந்த வாட்சன் அண்ட் கிரிக் வந்து இந்த 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, புரியுங்களா? அப்போ ஸோ இவங்களுக்கு பேசிக் யார், இந்த ரோஸ்லிண்ட், ஃப்ராங்க்லின் அண்டு மௌரிஸ் வில்கின்ஸ். அவங்க தான் முதல்ல எக்ஸ்ரே யூஸ் பண்ணி அதை ரெஃப்ராக்ஷன் பண்ண வச்சு அந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதை இவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 3 டைமென்ஷனல் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இந்த அப்ரிஷியேஷன் ஆஃப் தேர் டிஸ்கவரிஸ் ஆன் த மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ், புரியுங்களா? அதாவது என்ன, இந்த நியூக்ளிக் ஆசிட்னா என்னது, நியூக்ளிக் அமிலம் உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட்னுடைய அந்த மாலிகுலார் ஸ்ட்ரக்சரை பற்றி இந்த வாட்சன் கிரிக் அவங்களுடைய அந்த டிஸ்கவரிஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வாட்சன், கிரிக் அண்டு வில்கின்ஸ் இவங்க 3 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. 1962 வந்து யாருக்கு, இவங்க 3 பேர்த்துக்கும் நோபல் பரிசு வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க, புரியுங்களா? அது வந்து எதுக்குன்னா மருத்துவம், அவார்டட் நோபல் ப்ரைஸ் ஃபார் மெடிசன் இந்த இயர் ஆஃப் 1962. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த மாடல் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, இந்த மாடல் டபுள் ஹெலிக் மாடல், இது வாட்சன் கிரிக் சொன்னாங்கன்னு சொன்னோம். சரி, இப்போ இதில் கெமிக்கல் காம்போசிஷன் என்ன சார் இருக்குது, கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். இப்போ கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா, டிஎன்ஏங்கிறது இட்ஸ் எ லார்ஜ் மாலிகுல், பெரிய மாலிகுல் கன்சிஸ்டிங் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது உங்களுக்கு, நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இதில் பிக்சரில் வந்து காட்டினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நியூக்ளியோடைட், நான் ஒரு லைன் போட்டிருக்க பார்த்தீங்களா, இது ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட். ஸோ இது மாதிரி எவ்வளோ இருக்குமா, மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வந்து இந்த டிஎன்ஏல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு என்ன பேருனா, இட் இஸ் ஆல்சோ கால்டு பாலி நியூக்ளியோடைடு. இந்த டிஎன்ஏ என்ன சொல்லலாம், பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஈச் நியூக்ளியோடைட், சார் ஒரு நியூக்ளியோடைடில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈச் நியூக்ளியோடைட் இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத வெளியில் காமிக்கிறேன்.
மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காம்போனெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்போனெண்ட்ஸ். என்னென்ன காம்போனெண்ட்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து சுகர், அதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். எஸ்ன்னா என்னது? சுகர். ஸோ அதில் வந்து டிஎன்ஏ வந்து டிஆக்சிரிபோஸ் சுகர் இருக்கும். அப்புறம் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ், என் போட்டால் என்னது? நைட்ரோஜனஸ் பேஸ். அப்புறம் வந்து பாஸ்பேட். ஸோ இந்த 3 வந்து இருந்தால் தான் அது என்னது? ஒரு நியூக்ளியோடைடு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அப்படிங்கிறது என்ன சுகர்னா டிஆக்சிரிபோஸ் சுகர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேசஸ். புரியுதுங்களா? இதில் என்னென்ன பேஸ்னால், ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று வந்து பிரிமிடின் அப்படிம்பாங்க. உங்களுக்கு லெட்டர் வந்து ஒரே லெட்டர்னால் டிஃப்ரென்ஸ் தெரியாது, 2 லெட்டர்னால் போட்டுங்க. நைட்ரோஜனஸ் பேஸில் என்னென்ன இருக்குது? பியூரின், பிரிமிடின் அப்படிங்கிற 2 நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது. ஸோ அந்த பியூரின் பிரிமிடினில் பார்த்திங்கன்னா, பியூரின் எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன இருக்குன்னா அடினைன், குவானைன் இருக்கும். புரியுங்களா? இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பியூரின், பியூ அப்படின்னா பியூரின், பிஒய் அப்படின்னா பிரிமிடின். இந்த பியூரினில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா அடினைன், குவானைன். புரியுங்களா? 2 இருக்குது. ஏனா அடினைன், ஜீனா குவானைன். இந்த பிரிமிடினில் பார்த்திங்கன்னா சைட்டோசின், இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோசின், இன்னொன்று வந்து தைமின் அப்படின்ட்டுருக்கு. புரியுங்களா? இதை வந்து இம்பார்ட்டன்ட், புக்லேயே இருக்குது, நீங்கள் அதை லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். இது நைட்ரோஜனஸ் பேஸ். அப்போ இதுதான் மெயின். இந்த நைட்ரோஜனஸ் பேஸில் தான் நிறைய இதெல்லாம் வரும், பார்ட்லாம் வரும், பார்த்துக்குங்க. ரைட். இப்போ நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது 3 சேர்ந்தது. சுகரு, பாஸ்பேட், அப்புறம் என்னது? சுகர், பாஸ்பேட்டு, நைட்ரோஜனஸ் பேஸ். நியூக்ளியோசைடு அப்படின்னு ஒன்று இருக்குது. நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதில் பாஸ்பேட் இல்லாமல் இருந்தால் அது நியூக்ளியோசைடு. புரியுதுங்களா? பாஸ்பேட் இல்லாமல் இருந்தால் அது நியூக்ளியோசைடு. உங்களுக்கு சொல்லணும்னா அப்போ என்ன அர்த்தம்? நைட்ரஜன் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும். இந்த 2 இருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு அப்படிம்பாங்க. அது ஷார்ட்டாக சொல்கிறேன், நியூக்ளியோசைடு. இதோட ப்ளஸ் என்னது? நைட்ரஜனஸ் பேஸு சுகரோட பாஸ்பேட் ஒன்று ஆட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அது என்னவா மாறிடும்? உங்களுக்கு நியூக்ளியோடைடாக மாறிடும். புரியுதுங்களா? இப்போ புரியுதா? அப்போ பாஸ்பேட்டு சேர்ந்தால் நியூக்ளியோடைடு, பாஸ்பேட் இல்லாமல் இருந்தால் நியூக்ளியோசைடு. புரியுதுங்களா? இதுதான் வந்து நியூக்ளியோடைடு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ். ரைட். அடுத்து நம்ம இந்த வாட்சன் கிரீக் மாடல் ஆஃப் டிஎன்ஏல என்னென்ன அப்படிங்கிறது பர்டிகுலர்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு இப்போ சொன்னது தான். டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைடு. இது ஒரு நியூக்ளியோடைட். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இது ஒரு பாலிநியூக்ளியோடைட், இது ஒரு பாலிநியூக்ளியோடைட். ஸோ 2 பாலிநியூக்ளியோடைட் செயின் வந்து இருக்கும். இந்த செயின் பார்த்திங்கன்னா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் which run anti parallel to one another. ஒன்றுக்கு ஒன்று எதிராக செய்ய போதா? அப்படி ஸ்பைரலாக போகுது பார்த்திங்களா இந்த டிஎன்ஏ. எதிரெதிர் திசையில் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் த சென்டர், நடுவில் என்ன இருக்குது? நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். ஸோ அது வந்து எதனால் பேஸ் லிங்க்டாக இருக்கும்? டு சுகரோட கனெக்ட் ஆகிருக்கும், சுகர் பாஸ்பேட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? விச் ஃபார்ம் த பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் தான் இந்த டிஎன்ஏக்கு ஒரு பேக் போன் அப்படிங்கிறாங்க. ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது இந்த நைட்ரோஜனஸ் பேஸ். புரியுதுங்களா? எங்கே இருக்குது நைட்ரோஜனஸ் பேஸ்? சென்டரில் இருக்குல்ல. இந்த பார்த்தீங்களா? ஏ டி சொல்கிற பார்த்தீங்களா? ஏங்கிறது அடினைன், டிங்கிறது தைமின். ஸோ அது வந்து என்னது? கம்பைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? சென்டரில் வந்து அதாக இருக்கும் நைட்ரோஜனஸ் பேஸ், சைடில் வந்து சுகரும் பாஸ்பேட்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த பேரிங். இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? என்னென்ன பேஸ் சொல்லியிருக்கேன்? அதாவது அடினைன், அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? குவானைன், அப்புறம் சைட்டோசின், அப்புறம் தைமின் சொல்லியிருக்கோம். அப்படி தானே? ஸோ இது 2 பியூரினுடையது, இது வந்து பிரிமிடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்ஏல அடினைன் வந்து எப்போயுமே இதோட தான் பேர் ஆகுமா? தைமினோட தான் பேர் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இப்படி இருந்தாலும்
இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஆனால் இது ரெண்டும் என்ன ஆகாது, பேர் ஆகாது. இது ரெண்டும் பேர் ஆகாது. எது ரெண்டு தான் எப்படி தான் பேர் ஆகும்? அடினைனு எதோட தான் பேர் ஆகும்? தைமினோட தான் பேர் ஆகும். அதே மாதிரி இந்த பாண்ட் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து டபுள் பாண்ட், ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் இருக்கும். தென் சைட்டோசின் இது வந்து லிங்க்ஸ் குவானைன், எது ட்ரிபிள் பாண்ட். புரியுதுங்களா? சைட்டோசின் லிங்க்ஸ் குவானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட். இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து 3 ஹைட்ரஜன் பாண்டு இதுக்கு இடையில் இருக்கும். ஸோ இந்த பேர் இப்படி தான் இருக்கும். இதில் மாறாது, எதுவுமே மாறிக்காது. ஏ வந்து ஜியோடையோ அல்லது வந்து சி வந்து டீயோடையோ என்னாகாது, பேர் ஆகாது. புரியுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட், இது ஒரு ரூல்ஸ் மாதிரி. தென் இந்த பேஸ் பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இடையில. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ மாலிகுல ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனில் வச்சுக்கலாம். இந்த இடையில இருக்கிற பாண்டு வந்து புள்ளி புள்ளியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த பாண்ட் ஸ்டேபிள். டிஎன்ஏனுடைய ஸ்டேபிளுக்கு அதான் ஹைட்ரஜன் பாண்டு தான் இம்பார்ட்டன்ட். தென் அந்த டேர்ன் வருது பார்த்திங்களா, ஒரு ஈச் டேர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஒரு டேர்ன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த், அது எவ்வளோ லென்த் இருக்குன்னா 34 ஆம்ஸ்ட்ராங் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதிலேருந்து இந்த ஒரு ஹெலிக்ஸ் இதுக்கு வந்து என்னது 34 ஆங்ஸ்ட்ராம் அல்லது நானோமீட்டர் சொன்னோம்னா 3.4 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு டேர்னுக்குள்ளே வந்து எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னா மொத்தம் வந்து 10 பேஸ் பேர் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ பிபி அப்படின்னா என்னது, பேஸ் பேர். புரியுதுங்களா? அதாவது பேஸ் பேர்னு என்ன அர்த்தம், அந்த அடினைன் குவானைன் இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி 10 இருக்கும். ஒரு டேர்னுக்குள்ளே 10 இருக்கும். Then the nucleotide helix are joined together by diester bond. ஸோ இதை வந்து என்ன ஒன்றுது, ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பாண்டுக்கு பேர் என்னது, diester பாண்ட். இது ஒவ்வொரு நியூக்ளியோடைடையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. ஒரு நியூக்ளியோடைட் இன்னொரு நியூக்ளியோடைடாக வந்து கனெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சார், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறது யார், இந்த டைஎஸ்டர் பாண்ட். அதுதான் வந்து அதை லிங்க் பண்ணுது. புரியுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி இன்னொரு பிக்சர் இருக்குது பாருங்கள், அதில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் காமிக்கிறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுலேயே மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனஸ் பேஸ், சைட்டோசின் குவானைன் ட்ரிபிள் பாண்ட் நடுவில் இருக்கா. ஸோ சைடில் வந்து சுகரோட கனெக்ட் ஆகிருக்குதா. ஸோ இன்னொரு நியூக்ளியோடைட் அதேமாதிரி அடினைன் தைமின் சுகரோட கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த சுகர் எதோட கனெக்ட் ஆகிருக்குது, பாஸ்பேட்டோட கனெக்ட் ஆகிருக்குது. புரியுங்களா? ஸோ அப்போ நியூக்ளியோடைட் அப்படின்னா என்னென்ன சேர்ந்துருக்குது, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு நியூக்ளியோடைடுங்கிறத ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. என்னென்ன இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, சுகர் இருக்குது, ஒரு பேஸ் நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு நியூக்ளியோடைடு. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? சரி. ஸோ இதோட எது முடிஞ்சு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த டிஎன்ஏ வந்து முடியுது. ஓகே, வாட்சன் கிரிக் மாடல் இதுதான் கேட்பாங்க, பிக் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.